இஸ்ரேல் மீண்டும் காசாவை ஆக்கிரமிக்க முயற்சிக்க கூடாது. அமெரிக்கா திட்டவட்டம். காசாவிலிருந்து ஹமாஸை முழுவதுமாக அழித்த பிறகு அங்கு இஸ்ரேலிய படைகள் காலவரையின்றி தங்கியிருப்பார்கள் என பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருந்தார். இதனால் மீண்டும் காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க திட்டமிட்டிருப்பது தெரியவந்தது. இதனை ஆரம்பம் முதலே அமெரிக்கா எதிர்த்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேலிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் அளித்த பட்டேல், எங்களது வெளியுறவுத்துறை செயலாளர் பிளிங்கன் இது குறித்து அனைத்து தரப்பினரிடமும் தெளிவாக விளக்கம் அளித்துவிட்டார். காசாவில் முன்பு இருந்த நிலை இனி இருக்கக்கூடாது என்பது இஸ்ரேலின் விருப்பம். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது ஹமாஸ் அங்கு ஆட்சி செய்யக்கூடாது என்பதுதான் அதன் பொருள். ஆனால் அந்த நிலத்தை ஆக்கிரமிக்க இஸ்ரேல் முயற்சிக்க கூடாது. காசா பாலஸ்தீனத்தின் நிலம். அதனை யார் ஆட்சி செய்வது என்பதனை பாலஸ்தீன மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். அது தொடர்ந்து பாலஸ்தீனியர்களின் நிலமாகவே தொடரும். இவ்வாறு வேதாந்த் பட்டேல் குறிப்பிட்டுள்ளார்.